நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. உச்சத்தில் இருந்த சினிமா மார்க்கெட், கோடிகளில் கிடைத்த வருமானம் என அனைத்தையும் விட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என முழங்கிய விஜய் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வென்று திராவிட கோட்டைகளை அதிர வைத்துள்ளார். தமிழ் சினிமாவில் வசூல் வேட்டையாடிய பிகிலு தற்போது கோட்டை நோக்கிய பாய்ச்சலிலும் வெற்றிகரமாக தமது இலக்கை அடைந்து கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார். தமிழக அரசியலில் பட்டையை கிளப்பிய விஜயின் பின்னணி பற்றி தற்போது பார்க்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேங்க, இந்த மாசெல்லாம் ஓட்டா மாறாது. தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போற உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். முறைப்படி அவர் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். The Raj Bhavan is not the place to prove the majority. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கடிதத்தை இன்னும் கொடுக்காத சூழ்நிலைதான் தற்போது வரை இருந்து கொண்டிருக்கின்றது. வெற்றி வெற்றி வெற்றி. தாவேகாவுக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் சினிமாவும் அரசியலும் இரண்டர கலந்தது என்பதற்கு கடந்த அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலே சாட்சி. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் வரிசையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார் ஜோசப் விஜய். ஆயிரத்து 1984 குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமான விஜய் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பதவியை அடைந்திருப்பது பெரும் அசாத்தியமானது. சி ஜோசப் விஜய் எனும் நான் பல்வேறு விமர்சனங்கள், அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் சவால்களை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் திரையுலகில் இருந்து வந்து முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்த நடிகர் என்ற பெருமையை பெற்றார். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் இயக்குனராக வலம் வந்த புரட்சி இயக்குனரான S.A. சந்திரசேகர் 1992 நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக விஜயை அறிமுகப்படுத்தி நாயகன் கதாபாத்திரத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா
இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். தொடக்கத்தில் இளசுகளின் மனம் கவர்ந்த ஹீரோவாக வலம் வந்த விஜய் 2000 ஆண்டு தொடக்கத்தில் சிவகாசி, கில்லி, பகவதி, தமிழன் போன்ற அதிரடி திரைப்படங்கள் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவாகவும் திரையுலகின் வசூல் மன்னனாகவும் தம்மை மெருகேற்றிக் கொண்டார் விஜய். (2010) முதல் ஆண்டுக்கு 1 அல்லது 2 திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்த விஜய் அந்த திரைப்படங்களில் அவர் பயன்படுத்திய பஞ்ச் டயலாகுகளும் அரசியல் நெடி வீசிய வசனங்களும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் பேசுபொருளாக மாறியது. உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாகிறதுக்கு 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தான் கிடையாது. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வித்துறாத. தமிழ் சினிமா உலகில் ஓப்பனிங் வசூலில் கொடிகட்டி பறந்த விஜய் கோடிக்கணக்கில் சம்பளம் பெறும் உச்ச நடிகராக உயர்ந்தார். திரைப்படங்களில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்த விஜய் இலங்கை தமிழர் பிரச்சனையின் போது தமிழர் படுகொலையை கண்டித்து 2008இல் உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகு விஜய் ரசிகர் மன்றம் 2009இல் விஜய் மக்கள் இயக்கமாக மாறியது. புதுக்கோட்டையில் நடந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் அறிமுக விழாவில் அப்போது விஜய் பேசியதை வைத்து விஜய் நிச்சயம் அரசியலுக்கு வருவார் என பலரும் ஆருடம் சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சி நேர்காணலிலும் தாம் அரசியலுக்கு வருவதை வெளிப்படையாக பேசிய விஜய் அதற்கான நேரம், காலம், சூழல் அமையும் போது நிச்சயம் வருவேன் என கூறியிருந்தார். அதற்கு கட்டியம் கூறும் வகையில் பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் கருத்துக்களை பதிவு செய்து வந்தார் விஜய். தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். 2021-22 காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தமது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை களமிறக்கி அரசியலில் ஆழம் பார்த்த விஜய் அந்த தேர்தலில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றனர். விஜய் மக்கள் இயக்கம் மூலம் தமிழக அரசியலில் முன்னோட்டம் பார்த்த விஜய் 2024இல் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவினார். கட்சி தொடங்கிய ஆண்டில் வந்த 2024 மக்களவை பொதுத் தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கண்டுகொள்ளாத அவர் தமது லட்சிய பயணம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கியதே என்பதை திட்டவட்டமாக கூறினார். சினிமாவில் தமது கரியர் உச்சத்தில் இருக்கும் போதே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட விஜய்க்கு பல்வேறு வழிகளில் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. தமது கடைசி திரைப்படமான ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்காமல் இன்று வரை இழுத்தடிப்பது, மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருப்பது, கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானது, தேர்தல் பிரச்சாரத்தை கூட திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை என பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட விஜய் இறுதியில் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவையும் போராடியே பெற வேண்டிய நிலைக்கு ஆளானார். சினிமாவிற்குள் நுழைந்தது முதல் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பதவியில் அமரும் வரை பல்வேறு தடைகளையும் தகர்த்து வாகை சூடியிருக்கிறார் விஜய்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163